ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு திஸ் வீடியோ. இன்னும் நீட் எக்ஸாமுக்கு 10 நாள் தான் இருக்கு. இந்த நேரத்தில் எப்படி ரிவிஷன் பண்ணுறதுனே தெரியல. மார்க் டெஸ்ட்டும் எழுதணும், ரிவிஷனும் பண்ணணும். ஒரு சில சாப்டர்ஸ் நான் படிக்காமல் இருக்கேன், என்ன பண்ணுறேன்னு தெரியல. அடுத்த 10 நாள் நான் எப்படி மேக்ஸிமலாக யூஸ் பண்ணுறது, என்னோட ஃபுல்லஸ்ட் எனர்ஜி கொடுக்க ரெடியாக இருக்கேன். ஆனால் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நான் என்ன மாதிரி படித்தா நீட் எக்ஸாமில் ஹையஸ்ட் மார்க்ஸ் வாங்க முடியும் அப்படிங்கிற டவுட்ஸில் இருக்கேன்னா உனக்கான வீடியோ அது. இட்ஸ் கோயிங் டு பி த 10 days டே வைஸ் பிளானர். டெய்லியும் நீ என்ன பண்ணணும்னு பிரித்து வச்சிருக்கேன். இதை உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உன்னால் சூப்பராக மார்க்ஸ் வாங்க முடியும், உன் ஸ்கோரை பூஸ்ட் பண்ண முடியும். இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கேன். லெட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே ஸ்டார்ட் கைஸ். உன்னோட ஜேர்னி இங்கே இருக்குன்னா ஆஃப்டர் யுவர் நீட் எக்ஸாம் இந்த இடத்துக்கு போவேன். ஸோ ஐ பர்சனலி மேட் திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஐ விஷ் எவ்ரிபடி கைஸ், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் லைஃப்பில் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ கண்டிப்பாக நடந்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நம்ம கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி சொல்லுங்கள். ஐ வில் பி வெரி மச் ஹாப்பியர். ஓகே, ஸோ ஒன் டே யூ வில் ஃபீல் திஸ் கைஸ். ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ஹியர். எல்லாருமே இந்த நேரத்தில் படிக்கிறது எப்படி, எந்த சாப்டர் படிக்கணும், எந்த வெயிட்டேஜ், எப்படி ரிவிஷன் பண்ணணும், என்ன மார்க் டெஸ்ட் எழுதணும், அது எல்லாமே நான் பேசுகிறேன், அதெல்லாம் சொல்ல தான் போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை அட்ரஸ் பண்ணோம். யோர் பாடி இஸ் யோர் பிக்கஸ்ட் வெப்பன். எஸ் கைஸ், உங்கள் நீட் எக்ஸாம் ஒரு போர்னு நினச்சிக்கிட்டேன்னா அந்த போரில் நீங்கள் ஃபைட் பண்ணுறதுக்கு உங்கள் பாடி தான் கம்ப்ளீட்லி வெப்பனாக செயல்பட போகுது. நீ இவ்வளோ நாள் படித்தது, இவ்வளோ எஃபர்ட் போட்டது எல்லாத்தையுமே அந்த 3 மணி நேரம் நீ ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணிடலாம், நம்பு, உன் மேலே ட்ரஸ்ட் வச்சுட்டு போ. அதுக்காக பாடியை கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும் ஃபார் த நெக்ஸ்ட் 10 days. அது எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். இதை பற்றி பேசுகிறப்போ என் ஃப்ரெண்டோட ஸ்டோரி சொல்கிறேன். நான் வந்து எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெண்டானவன், செகண்ட் இயரில் பக்கம் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் படித்தான், இப்போ முடிச்சிட்டான் என் கூட சேர்ந்து. ஸோ அவன் பேர் சக்தி. சரிங்களா, நீட்டில் அப்பயே டாப் மார்க்ஸ் தான், க்ளோஸ் டு 500 மார்க்ஸ். அப்போ அது ஸ்டேட் டாப்பிங், ஒரு 1200 1500 ரேங்க்குள்ள அது வரும். ஸோ அந்த டைமில் அவன் மார்க் டெஸ்ட் எழுதினப்பெல்லாம் ஸ்கோர் 600 650 தான். அந்த டைம்லேயே அவன் ரொம்ப ஸ்டேட் டாப்பர் பயங்கரமாக இருந்தான். ஸோ என்ன ஆச்சுன்னா லாஸ்ட் ஒரு 10-20 days அந்த கேப்பில் உடம்பு சரியில்லாம போய் சரியாக முடியல. கேஸ்ட்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க, வயிறில் புண்ணு, சம் ஸ்ட்ரெஸ்ஸு. எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறப்போ, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன். ஸோ ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு கேஸ்ட்ரைட்டிஸ் இதை வந்துருச்சு. உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, ப்ராப்பராக ரிவிஷன் பண்ண முடியல. ஸோ அவனுக்கு அந்த நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் போகாமல் இருந்திருந்தா, உடம்பு நல்லா இருந்திருந்தா இன்னும் சூப்பராக ரிவிஷன் பண்ணியிருப்பான், செம்மையாக மார்க்ஸ் வாங்கியிருப்பான், எங்கேயோ போயிருப்பான். ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். நான் இதை அட்ரஸ் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா நீ எவ்வளோ நல்லா படிச்சுட்டு இருந்தாலுமே ஹெல்த் டக்குன்னு மிஸ் ஆச்சுன்னா ஒரு ரிவிஷன் அஃபெக்ட் ஆகும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீ சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கிற எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட்டு, ஈட் லைட் ஹோம் ஃபுட், நோ ஆயிலி ஸ்டஃப். வீட்டில் மட்டும் சாப்பிடு, வெளியில் சாப்பிட ஆசைப்படாத. ஆசையெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ. வீட்லேயுமே ரொம்ப சிம்பிளாக செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹைஃபை ஸ்டஃப்ஸ், இந்த எண்ணெயில் பொரிச்சது எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் தூக்கி போடு. சிம்பிளாக எப்பயும் போல் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி டயட் சாப்பிடு. ஏன்னா காலைல நைட் வரைக்கும் உட்காந்து படிச்சுட்டே இருக்கேன், மார்க் டெஸ்ட் எழுதிட்டே இருக்கேன். சிம்பிள் திங்ஸ் எடுத்துக்கோ. நெக்ஸ்ட்டு 10-minute வாக் ஆஃப்டர் லஞ்ச். சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நடந்துக்கிட்டே கூட படிச்சுக்கோ, அது உன் இஷ்டம், எனக்கு தெரியல. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சும்மா உங்கள் வீட்டுக்குள்ளே சின்ன ஸ்பேஸ் இருந்தால் ஸோ இந்த சின்ன சின்ன வாக்ஸ் வில் கிவ் யூ சம் ஐடியாஸ். நான் நீட்டுக்கு படிக்கிறப்போ இந்த மாதிரி தனிமையில் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஜஸ்ட் ஒரு வாக்கோ, நான் ஈவினிங்கில் போவேன், லஞ்சுக்கு அப்புறம் போக மாட்டேன். ஈவினிங்கில் சும்மா எங்கள் தெரு வேண்டிலே சும்மா போயிட்டு வருவேன். அப்படி போயிட்டு வரப்போ மற்றவங்கள பார்க்குறப்போ எனக்கு ஒரு ரெஃப்ரெஷ்னஸ் கிடைச்சது. நான் வந்து என்னோட மிஸ்டேக்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் ஸ்பேஸ் கிடைச்சது, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. என் ப்ரிப்பரேஷன் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. அட் எண்ட் ஆஃப் த டே எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைச்சது. அந்த குட்டி குட்டி வாக்ஸ் தட் மேட் சென்ஸ் ஃபார் மீ, ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 5-minute டீப் பிரீத்திங் வென் ஆங்ஸைட்டி ஹிட்ஸ். இது நிறைய பேருக்கு நடக்கும் கைஸ், எனக்கு நடந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு பேசின வரைக்குமே இந்த ஒரு காமன் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க. நாட் ஒன்லி நீட் எக்ஸாம், எம்பிபிஎஸ்க்கு நாங்கள்லாம் படிப்போம், அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவோம். அந்த டைமில் என்ன ஆகும்னா ஓவர் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறப்ப ஆங்ஸைட்டி வந்துடும். ஐயோ நம்மளால் முடியுமா, பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுவோம். அந்த டைமில் சில், ஓகே, நம்மளால் எவ்வளோ பண்ண முடியுதோ மேக்ஸிமலாக டெலிவரி பண்ண போகிறோம். எவ்வளோ முடியுதோ நம்ம பண்ணிடலாம். நமக்கான நாள் தான் அன்னைக்கு. அந்த நாளை நான் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிவிடுவேன்னு சொல்லி உள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் எடுத்துகிட்டு வரணும். பரவாயில்ல, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தில்லோட ஜஸ்ட் ரிலாக்ஸ், கூல் டவுன், பார்த்துக்கலாம் சுதர்ஷன் அப்படின்னு சொல்லி உனக்குள்ளே சொல்லிவிட்டு ஒரு 10 minutes ஸ்லோ டீப் பிரீத் எடு.
சரியா? எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆனாலோ, ஏதோ மார்க்ஸ் குறைஞ்சி போச்சு, மார்க் டெஸ்ட்டில் மார்க் டவுன் ஆயிட்டேன், ஏதோ எனக்கு வரல, என்னால் சீட் எடுக்க முடியுமா, நல்லா மார்க் வாங்கணும்னு சொல்லி உள்ள நிறைய கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும், செல்ஃப் டவுட் வந்துகிட்டே இருக்கும். ஒரு சில பேர் 1 or 2 இயர்ஸ் கூட நீங்கள் ரிப்பீட் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக மனசில் பல கேள்விகள் இருக்கும். எதுவாக இருந்தாலும் கண்ணை மூடி நல்லா டீப் பிரெத் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணு. எது நடந்தாலும் நம்ம நல்லதுக்கு தான், நாம் அந்த பெஸ்ட்டை கொடுக்க போகிறோம். அதுக்காக நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். என் உடம்பையும் பார்த்துக்க போகிறேன், மனசையும் பார்த்துக்க போகிறேன், ப்ராப்பராக ரிவிஷன் பண்ண போகிறேன், போய் எக்ஸாமில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். அந்த நாள் எந்துடா, என்னோட நாள் அதை நான் போய் இறங்கி செய்ய போகிறேன்னு சொல்லி உனக்குள்ளே ஒரு தில் எடுத்துட்டு வா. அது ரொம்ப முக்கியம். சரியா? கட்டிங் ஸ்லீப் டு ஸ்டடி மோர் இஸ் லைக் pouring வாட்டர் into a bucket with holes. தூக்கத்தை குறைச்சிட்டு, நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், தூக்கத்தை குறைச்சிடுவாங்க. ஒரு 7 hours ஸ்லீப் இஸ் மினிமம் மேண்டட்டரி. நீ தூங்காமல் எவ்வளோ படித்தாலும் அடுத்த நாள் ரிவிஷன் அது நிற்காதுடா, மறந்து போயிடும். மினிமம் 7 hours ஆஃப் ஒரு ஸ்ட்ரெச்ஃபுல் ஸ்லீப் வேணும். அது இல்லைன்னு வச்சுக்கேன், நீ காலை நைட் வரைக்கும் உள்ளே போட்டுக்கிட்டே இருக்க, உள்ளே ஏற்றிக்கிட்டே இருக்க பிரெயினில். அதுக்கேற்ற அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் டைம், ரிவிஷன் டைம், அந்த ரிலாக்ஸேஷன் டைம் இல்லைனா அடுத்த நாள் உன் பிரெயின் ரெடியாக ரிசீவ் பண்ணாது. நீ படிக்கிற மாதிரியே இருக்கும், உள்ளே ஏறுற மாதிரியே ஃபீல் ஆகும், ஆனால் எக்ஸிக்யூஷன் வராது. நீ உள்ளே ஏற்றுறது பெருசு இல்லை, அவுட்புட் வரணும். எக்ஸாம் அன்னைக்கு உன் மார்க் டெஸ்ட்டில் அவுட்புட் வரணும். அது வரணும்னா கொஞ்சம் பிரெயினுக்கு ரிலாக்ஸேஷன் தேவை, அதுக்கு ரீபவுன்சிங் டைம் தேவை. ஸோ ஸ்லீப்பில் எக்ஸ்கியூஸ் பண்ணாத ப்ளீஸ். ரொம்ப கஷ்டம் தான் எனக்கு தெரியுது, கொஞ்சம் ஸ்லீப்பை சாக்ரிஃபைஸ் பண்ண தான் தோணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 7 hours ஆஃப் ஸ்லீப் எப்படியாவது மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு வரப்பாரு. மினிமம் 6 hours தூங்குடா ப்ளீஸ். இதை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நீ பண்ணுறதுல எக்ஸ்ட்ரா பெரிய பெரிய சேஞ்செலாம் வந்துடாது, குட்டி சேஞ்ச் தான் வரும். அந்த சேஞ்சை விட நம்மளோட மென்டல் ஹெல்த், அந்த எஃபிஷியன்சி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாமே தான் பிஃபோர் ஸ்டார்டிங் த ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி ஒரு அண்ணனாகவும் ஒரு டாக்டராகவும் நான் இந்த நேரத்தில் ஷேர் பண்ணிக்க நினச்சேன். ஐ ஹோப் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க நம்புகிறேன். நிஜமாலுவே இட் வில் மேக் சென்ஸ். இது இப்போ எனக்கு ஃபீல் ஆகாது. இந்த 10 days ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீட் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் தேங்க்யூ ஃபார் டெல்லிங் திஸ் அண்ணான்னு என்கிட்ட ஞாபகம் வச்சுப்பேன். ஸோ வித் திஸ் லெட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே ஸ்டார்ட் திஸ் வீடியோ. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ரெக்வஸ்ட், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் இப்படி ஸ்வைப் பண்ணினா ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், ஹைப் ப்ரெஸ் பண்ணிக்கோ. நிறைய பேர் இதை பண்ணுறப்போ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு நல்ல மோட்டிவேஷன் கிடைக்கும். கண்டிப்பாக நான் டெலிவர் பண்ணுறேன். ஸோ வித் திஸ் லெட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே ஸ்டார்ட் திஸ் வீடியோ. இதை பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். லெட்ஸ் கோ. எஸ், let's straight away start this video. Okay, இந்த இடத்துல next 8 daysல physics எப்படி, chemistry எப்படி, biology எப்படி ரிவிஷன் பண்றது, எந்த ஆர்டர்ல எந்த சாப்டர்ஸ் படிக்கணும்னு டே வைஸ் பிரித்து வச்சிருக்கேன். Day 1 நான் ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறமா ஒரு டேல இது எப்படி பேலன்ஸ் பண்ணுங்கிற ஒரு டேவோட ரொட்டீன் கொடுத்துட்றேன், தெளிவாக அதை ஃபாலோ பண்ணிக்கோ. ஸோ கைஸ், ஒரு கம்ப்ளீட் ஃபிசிக்ஸை 8 daysல திருப்புறதுக்கு இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் யூ Day 1, இந்த வீடியோ பார்க்குற இந்த டேவை நீ Day 1 எடுத்தாலும் சரி, 23rd April நீ ஸ்டார்ட் பண்ணுறனா ப்ராப்பராக எடுத்துக்கோ. ஸோ 23rd April அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நீ படிக்க வேண்டியது மாடர்ன் ஃபிசிக்ஸ். மாடர்ன் ஃபிசிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஹை வெயிட்டேஜ், ஈஸி கொஷின்ஸ் வரும். ப்ராப்பராக ஒழுங்காக படித்து ரெஸ்பெக்ட் கொடுத்தேன்னா MCQs தூக்கிட்டு வந்துடலாம். ஸோ மாடர்ன் ஃபிசிக்ஸ். அடுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், அடுத்த நாள் கிராவிடேஷன் ப்ளஸ் SHM ப்ளஸ் வேவ்ஸ், அதுக்கப்புறம் மேக்னட்டிசம், EMI, AC. அந்த மேக்னட்டிசம் 2 சாப்டர், மூவிங் சார்ஜ் அண்ட் மேக்னட்டிசம், மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் ரெண்டுமே EMI, ACயோட சேர்த்திடு. அடுத்து EM வேவ்ஸ் அண்ட் ஆப்டிக்ஸ், அவ்வளோதான். வேவ் ஆப்டிக்ஸ், ஆப்டிக்ஸ் ரெண்டுமே. சாலிட்ஸ், ஃப்ளூயிட்ஸ், KTG, தெர்மோடைனமிக்ஸ், இவ்வளோதான். 4மே படித்தா போதும். தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்லாம் பெருசாக படிக்க தேவை, குட்டியாக இருந்தால் இது கூட சேர்த்து ரிவிஷன் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு மெக்கானிக்ஸ் 1, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மெக்கானிக்ஸ், மெக்கானிக்ஸ் 2 செகண்ட் ஹாஃப். சரியா? இது எப்படி வேணால் நீ ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சுக்கோ. இந்த ஆர்டரில் போகிறப்போ உன்னால் எஃபிஷியண்ட்டாக ஒரு டேல மற்ற சப்ஜெக்ட்ஸையும் படிச்சுக்கிட்டு இதையும் பேலன்ஸ் பண்ண முடியும். இந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டு ரிவிஷன் நீ ஃபிசிக்ஸ்க்கு முடிச்சுனா வேற லெவல். பிகாஸ் இந்த மொமெண்ட்ல இது எல்லாத்தையும் நீ ப்ராப்பராக படிக்கலைன்னா கடைசி நேரத்தில் டைம் இருக்காது. லாஸ்ட் மொமெண்ட் பயாலஜிக்கு தான். நான் எக்ஸாம் டே ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்ணுறேன். 2 days பிஃபோர் எக்ஸாம் என்ன பண்ணணும் தனி வீடியோ போடுறேன். ஆஸ் ஆஃப் நவ் நான் நெக்ஸ்ட் 8 days நீ எப்படி பிளான் பண்ணணும்னு இந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்ட்ரக்சரில் எவ்வளோ மேக்ஸிமமாக படிக்க முடியுமோ படி. இதில் உட்காந்து ஏபிசிலேருந்து படிக்காத. இந்த சாப்டரோட பிகினிங்லேருந்து ரொம்ப அத்தியாவசிய மூலக்கூறுலேருந்துலாம் படிக்க டைம் இல்லை. இப்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டப்ஸ், உனக்கு எதெல்லாம் அதிகமாக மறந்து போகுமோ, எதெல்லாம் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போகணுமோ, அந்த ஒவ்வொரு கொஷினுக்கும் எப்படிலாம் அப்ரோச் பண்ணுங்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கிளாஸில் நடத்துகிறப்ப இம்பார்ட்டன்ட் MCQஸ்லாம் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் போடு.
ஆல்ரெடி நீ எங்கே இந்த சோர்ஸை படிச்சியோ அங்கேயே ரிவிஷன் பண்ணு. நீ உங்கள் கோச்சிங்கில் படித்தாலும் சரி, உங்கள் ஸ்கூலில் படித்தாலும் சரி, இல்லை என் கிட்ட பேட்சில் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை என்னோட டிஎன்விகேல பார்த்து படிச்சிருந்தாலும் சரி, எங்கே படிச்சிருந்தாலும் ப்ராப்பராக நீ எந்த இடத்துக்கு போனியோ அங்கே போய் ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணு. உன் நோட்ஸை திருப்ப, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் திருப்பணும். வெறும் ஃபார்முலாஸை மட்டும் திருப்பினா இட் won't help you. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதுக்காக தான் உங்கள் கிளாஸ் நடத்துகிறப்ப இந்த கொஷின் ஸ்டார் நோட் பண்ணி வச்சுக்கோ, இந்த ஸ்டோரி நோட் பண்ண சொல்லுவாங்க. அது எல்லாமே ஹையஸ்ட் சான்ஸ் ஆஃப் கம்மிங். அந்த எல்லாத்தையும் ஒரு தடவை அல்காரிதம் இந்த கொஷினை கிட்ட எப்படி எழுதணும்னு சொல்லி ஒரு தடவை வேகமாக ஒரு 2 minutes ஆகும், அவ்வளோதான். கடற்கடன் திருப்பிட்டு போயிட்டீங்கன்னா உன்னால் எக்ஸாம் அன்னைக்கு அந்த கொஷின்ஸ் வரப்போ எழுத முடியும். வெறும் தியரி மட்டும் திருப்பாத. அதே சமயம் நீ ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ராங்காக ஏதாவது எம்சிக்யூஸ் ராங்காக பண்ணியிருந்தேன்னா அதை நோட் பண்ணி வச்சுருந்தா அது திருப்பு பண்ணலன்னா பரவாயில்ல, இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் மட்டும் பாரு போதும். இந்த மொமெண்ட்ல இதை பெஸ்ட்டாக பண்ண போதும். ஆல்ரெடி டிஎன்பிகே செஷன்ஸ் பார்த்து நோட்ஸ் இல்லாதவங்க, நோட்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியாமல் தேடிட்டு இருக்கிறவங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் நோட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி இந்த டிஎன்பிகே கிளாஸை பார்த்துட்டு நோட்ஸ் திருப்பாதவங்க இதை யூஸ் பண்ணி திருப்பிக்கோ, நோட்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கோ. சொந்தமாக நோட்ஸ் இருந்தால் வெல் அண்ட் பெட்டர். ஸோ இந்த சேனலோட ஸ்கேன் வேணும்னா இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிக்கோ, இது எல்லாமே உனக்கு கிடைக்கும். யூஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி முடிச்சாச்சு, ஒவ்வொரு செஷன் முடிச்சிருக்கோம். வேணுங்கிறவங்க பார்த்துக்கோ. நவ் லெட்ஸ் கோ ஃபார் கெமிஸ்ட்ரி கைஸ். அதே 8 daysல எப்படி கெமிஸ்ட்ரி படிக்கிறது? ஸோ கெமிஸ்ட்ரி Day 1 and Day 8 வரைக்கும் போட்டிருக்கேன். மோல் கான்செப்ட் ப்ளஸ் சொல்யூஷன்ஸ், அப்புறம் ரெடாக்ஸ், ஈக்குவிலிபிரியம், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, தெர்மோடைனமிக்ஸ் ப்ளஸ் கெமிக்கல் கைனடிக்ஸ், GOC, பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், கெமிக்கல் பாண்டிங், ஹைட்ரோகார்பன்ஸ், ஹாலோஅல்கேன்ஸ் அண்ட் பயோமாலிகுல்ஸ், ஆல்கஹால்ஸ், ஆல்டிஹைட்ஸ், அமைன்ஸ். பி பிளாக்ல ஃபுல்லாகவே 13 to 18 சிலபஸில் இருக்கிறது எல்லாமே. அண்ட் D&F பிளாக் ப்ளஸ் கோஆர்டினேஷன். முடிஞ்சா இதையுமே இங்கேயே முடிக்க ட்ரை பண்ணு. 30ஆம் தேதி நமக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு, சரியா? ஸோ திஸ் இஸ் த கம்ப்ளீட் ஸ்கெடியூல் ஃபார் கெமிஸ்ட்ரி. இந்த ஆர்டரை நீ மேனேஜ் பண்ணுறப்போ நான் கரெக்டாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு ஒர்க் லோட் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறப்ப இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா, அந்த மாதிரி மாற்றி கொடுத்துருக்கேன். ஸோ இது வில் ஒர்க் அவுட். ஓகே, நல்லா இருக்கும். இந்த ஆர்டரில் முடிஞ்ச அளவுக்கு ரிவிஷன் பண்ணிக்கோ. நான் ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல், அதுக்கப்புறம் ஆர்கானிக்லி இன்ஆர்கானிக் லைட்டாக கலந்து, அப்புறம் ஆர்கானிக்கை ப்ராப்பராக முடிச்சுட்டு இன்ஆர்கானிக் வந்திருப்பேன். திஸ் ஆர்டர் வில் ஹெல்ப் யூ அவுட். ப்ராப்பராக வாலடைல் டாபிக்ஸ் எல்லாத்தையும் லாஸ்ட் மொமெண்ட்ல ரிவிஷன் பண்ணுற மாதிரி வச்சிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோ. அண்ட் நெக்ஸ்ட் ஃபார் பயாலஜி கைஸ், நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. பயாலஜி நிறைய பேர் ஹியூமன் ஃபிசியாலஜி நல்லா படிச்சிருப்போம். அதில் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்ணிக்கோ. அடுத்து ஜெனட்டிக்ஸ் ஃபுல்லாக 3 சாப்டருமே ஒரு நாள் அடிச்சு ஸ்க்ராட்ச்ல அடிச்சு முடிச்சு விட்டுரு. அடுத்து ரீப்ரொடக்ஷன் ப்ளஸ் ஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ், ரீப்ரொடக்ஷன் இருக்க 3 சாப்டர் ப்ளஸ் ஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ். பயோடெக்னாலஜி ஃபுல்லாக ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ், மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். அடுத்து லிவிங் வேர்ல்ட், பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், இக்காலஜி யூனிட் ஃபுல்லாகவே, பிளான்ட் ஃபிசியாலஜி அந்த 3 சாப்டரும், செல் பயாலஜியில் இருக்கிற 3 சாப்டர், மார்ஃபாலஜி, அனாட்டமி அண்ட் டயக்ராம், சயின்டிஸ்ட் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் ஏதாவது வச்சிருந்தேன்னா பயாலஜிக்கு இம்பார்ட்டண்ட்டாக நான் கூட இப்போ டயக்ராம்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் கம்ப்ளீட்டாக எல்லா இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் வித் டேபிள்ஸ் எல்லாமே ஒரு PDF ஃபார்ம் கொடுத்துட்றேன். சயின்டிஸ்ட் வேணா சொல்லுங்க தரேன், இல்லை தேவையில்லைன்னா விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸும் இந்த லாஸ்ட் பிஃபோர் டே கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கோ. நான் தனியாக எக்ஸாம் அன்னைக்கு ரிவிஷன் பண்ண சொல்லுவேன். இப்போ இந்த சைக்கிளில் வச்சுக்கோ. திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் கம்ப்ளீட் யுவர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த நெக்ஸ்ட் 8 days. இது ஒரு ரிவிஷன் போடுறதுக்கு ட்ரை பண்ணு, எவ்வளோ முடியுதோ திருப்பு. ஏன்னா இந்த மொமெண்ட்ல ஃபுல் டே இந்த வேலையை மட்டும் நீ பார்க்க போறது இல்லை, இது ஒரு வேலை, இது ஒரு முக்கியமான வேலை, மேஜர் ஜங்க். இது இல்லாமல் நீ இன்னொரு பெரிய வேலை பண்ண போற, தட் இஸ் மாக் டெஸ்ட். அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஆல்ரெடி நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். NST மிரர் டெஸ்ட்னு ஒரு கம்ப்ளீட் ஃபுல் சிலபஸ் நீட் மார்க் டெஸ்ட்டை நம்ம NSTலேருந்து உங்களுக்காக நம்ம நடத்த போகிறோம். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ கைஸ். நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி எந்த மாதிரிலாம் நாங்கள் எக்ஸாமில் இந்த வருஷம் கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3க்கு உட்காந்து ஒரு கம்ப்ளீட் மிரர் ஆகிற மாதிரியே எஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். NST மிரர் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் நீட்கான ஃபுல் சிலபஸ் மார்க் டெஸ்ட் நம்ம சைட்லேருந்து ஆல் இண்டியா லெவலில் கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக நடத்த போகிறோம். இதுக்கான பேர் மிரர்னு வச்சதுக்கான காரணம், ஆல்மோஸ்ட் இந்த ஒரு கொஷின் பேப்பர் உங்கள் நீட் எக்ஸாமை மிரர் பண்ணுற மாதிரி, ஆல்மோஸ்ட் இதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே உங்கள் நீட்டில் வருங்கிற மாதிரி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இந்த கொஷின்ஸ் எல்லாருமே ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்தையுமே ஒரு கம்ப்ளீட் மார்க் டெஸ்ட்டாக உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம். இது எல்லாருமே எழுதலாம். April 30th அன்னைக்கு மதியம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ, அவங்க இதை ப்ராப்பராக ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண. இந்த எக்ஸாம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக நடக்க போது, ஹை குவாலிட்டி கொஷின்ஸ்
நீட் லெவலில் என்ன தேவையோ அது எல்லாமே உங்களுக்கு டெலிவர் பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட்டை இந்த டேட்டில் வச்சதுக்கான காரணமே இந்த 8 நாளுமே இந்த கம்ப்ளீட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் போட்டு முடிச்சிருப்ப. லாஸ்ட் டே ஒரு பக்காவான மார்க் டெஸ்ட் நீ எழுதுனா ஒரு செம்ம கான்ஃபிடன்ஸ் லெவல் பூஸ்ட் ஆகும். நான் இந்த மாதிரி எழுதினேன் 2 days 3 days பிஃபோர் ஒரு டெஸ்ட் எழுதினேன். கடைசியாக அதோட நான் முடிச்சிட்டேன். அந்த டெஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் நீட் லெவல் ஸ்டாண்டர்ட்ல இருந்தது. என்னோட மார்க்ஸ் செம்மையாக பூஸ்ட் ஆகி வந்திருந்ததில் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் உங்களுக்கு பக்காவாக கொடுக்க நினைக்கிறோம் நீட் ஸ்டாண்டர்ட். ஸோ வில் கெட் இட் கைஸ். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்கோம் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இதோட கம்ப்ளீட் சொல்யூஷன் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். டோன்ட் வரி, வி ஆர் ஹியர் ஃபார் யூ. ஹெல்ப் பண்ணுறோம். நல்லா படித்து சீட் எடுத்துகிட்டு மட்டும் வா, அதுதான் எங்களுக்கு வேணும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சைட் பண்ணி ஹைப்பும் பண்ணிக்கோ. இதெல்லாமே உங்களோட சப்போர்ட்டை நாங்கள் கருதுகிறோம். லெட்ஸ் ப்ரொசீட் ஃபர்தர். அண்ட் இஃப் யூ ஆர் சின்சியர்லி, நீங்கள் யாராவது இது வரைக்கும் 70% சிலபஸை விட கம்மியாக தான் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, நான் இப்போ தான் 12th முடிச்சிருக்கேன், நான் ஓரளவுக்கு தான் நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், நான் இன்னும் ரொம்ப எஃபிஷியண்டாக படிக்கல அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா அடுத்த 8 நாளில் நீ எல்லா நாளும் மார்க் எழுத முடியாது. எல்லா நாளும் மார்க் எழுதுனா வெல் அண்ட் குட். ஆர் அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது ஃபர்ஸ்ட் 3 days எழுது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெச்சாக ஒரு 3லேருந்து 4 மார்க் எழுது. நான் எல்லாரையுமே டெய்லியுமே ஒரு மார்க் டெஸ்ட் எழுத தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீ இன்னும் நிறையவே படித்து முடிக்கலங்கிறப்போ கொஞ்சம் படிச்சுக்கிட்டு மார்க் டெஸ்ட்டும் எழுதி பழகு. ஓவராக ஸ்ட்ரெஸ் டவுன் ஆயிக்காத. மார்க்கும் எழுதணும். நீ மார்க் டெஸ்ட் எழுதோட மெயின் பர்பஸ் 3 மணி நேரம் உட்கார தெரியணும். டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாரு. அண்ட் அந்த 3 மணி நேரத்தில் எப்படி ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், பழகிக்கணும். மதியம் 2 to 5 மணியில் மெயினாக உங்கள் பிரெயினை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா திங்ஸுமே உனக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் மார்க் டெஸ்ட் எழுத சொல்கிறாங்க. ஸோ திஸ் வில் ஹெல்ப் யூ லாட். முடிஞ்ச அளவுக்கு மார்க் டெஸ்ட் எழுது. நீ மினிமமாக கண்டிப்பாக 5ஆம் டே 5th டே 8th வரைக்கும் ஸ்ட்ரெச்சாக 4 days மார்க் டெஸ்ட் எழுதி ஆகணும். 1 2 3 4 அந்த 4 நாளில் 2 மார்க் டெஸ்ட் எழுதிக்கோ. அப்புறம் 5th to 8th கண்டிப்பாக நீ எல்லா மார்க் டெஸ்ட் எழுதி ஆகணும். இதை நீ ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த மெயினாக சொல்லியிருக்கேன். ஸோ நீ 2லேருந்து 4:50 வரைக்கும் எழுதணும். 3 hours எடுத்துக்காத. இப்பயும் நோட் பண்ணி எழுதிக்கோ. 2 o'clockலேருந்து 4:50 வரைக்கும் தான் டெஸ்ட் எழுதணும். 10 நிமிஷம் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணிவிடு. இப்பயே ப்ராக்டிஸ் பண்ணு. ஏன்னா உங்கள் நீட் எக்ஸாமில் அந்த 10 நிமிஷம் வந்து அந்த கை நாட்டு வைக்க சொல்லுவாங்க. கண்ணு இப்போல்லாம் எப்படி செக் பண்ணுறாங்க தெரியல. நான் எழுதுறப்பெல்லாம் அந்த ஃபிங்கர்லாம் கை நாட்டு வைக்க சொல்லுவாங்க. எதுவும் செக் பண்ணிட்டு இருப்பாங்க, நட்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நடுவில் இன்கேஸ் பேப்பர் டிலே ஆகலாம், ஏதோ ஒரு ரீசனால ஒரு 10 நிமிஷம் போயிடும். சரியா? அந்த ஃபில் பண்ணுறது ஏதோ போயிடும். அதனால் 10 நிமிஷம் ஷார்ட்டேஜாகவே ப்ராக்டிஸ் பண்ணி பழகி இப்போலேருந்தே உங்கள் மார்க் டெஸ்ட்டில் அதுதான் உனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக எக்ஸாம் அன்னைக்கு ரெப்ளிகேட் ஆகும். நெக்ஸ்ட் 5:30 to 8:30 இந்த மீன் கேப்பில் நீ கரெக்ஷன் பண்ணுறதா பண்ணிக்கோ. 5:30 to 8:30 எதுவுமே பண்ணக்கூடாது. நான் முன்னாடி சொன்ன அந்த 8 chapters தொடக்கூடாது. இந்த டைம் ஃபுல்லாக உட்கார்ற 2லேருந்து 3 மணி நேரம் உட்காந்து இந்த மார்க் டெஸ்ட்டில் பண்ண எல்லா மிஸ்டேக்ஸையும் எடுத்து வச்சு சரி பண்ணி ஆகணும். நீ பண்ண மார்க்கில் கேர்லெஸ் மிஸ்டேக், சில்லி மிஸ்டேக் இருந்தால் மண்டியில் 2 கொட்டுக்கா போட்டு மிஸ்டேக் நோட் புக்கில் ஆட் பண்ணிக்கோ. இன்னைக்கு இந்த சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் டைம் யோசிக்கணும்னு சொல்லிட்டு இல்லை உனக்குள்ளேயே பேசிக்கோ. போதும். ஒழுங்காக படிக்காத, ஒழுங்காக ரிவிஷன் பண்ணாத, ஃபார்முலா மறந்த, ஒரு சில கான்செப்ட்ஸ் அப்ளை பண்ண தெரியாததுக்கெல்லாம் உட்காந்து எடுத்து வச்சு அதோட ரெலவெண்ட் கான்செப்ட்ஸை வேகமாக திருப்பு. டக்குன்னு அந்த புக் எடுத்து வேகமாக பார்த்து முடிச்சுடு. ஸோ 3 hours நீ பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் வேகமாக ரிவிஷன் பண்ண ட்ரை பண்ணு. உட்காந்து ரொம்ப டீப்பாக ஒரே இதில் போய் ஸ்ட்ரக் ஆகாத, மாட்டிக்காத. ஓரளவுக்கு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டுக்கு போயிடு, பார்த்துக்கலாம். ஆனால் மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்டெப் பண்ணி ஆகணும். உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இதுதான் உங்கள் ஸ்கோரை பூஸ்ட் பண்ணும். வேற எது பண்ணாலுமே ஸ்கோர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வேலை பண்ணுறப்போ ஸ்கோர் அப்படியே ஹில்லு மாதிரி மேலே ஏறிட்டே இருக்கும். முக்கியமான ஸ்டெப். நெக்ஸ்ட் கைஸ், கான்செப்ட் கேப் இருந்தாலோ சில்லி மிஸ்டேக் இருந்தாலும் சரி பண்ண. இதை பண்ணுறப்போ இதெல்லாம் நான் வந்து எக்ஸாம் முன்னாடி நாள் நோட் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு தடவை திருப்பி பார்க்கணும்னு நினைக்கிற எல்லா ஃபேக்டையுமே உங்கள் எரர் நோட் புக்கில் அப்டேட் பண்ணிக்கோ. சரியா? நெக்ஸ்ட் ரிமைனிங் டைமில் நான் சொன்ன இந்த 8 சாப்டர்ஸ் 8 டெய்லியுமே ஷெடியூல் கொடுத்துருக்கேன் 8 நாளில் அந்த எல்லா ஷெடியூலையும் ஃபாலோ பண்ண போதும். வேற எதுவும் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ இந்த நேரத்தில் இன்னொரு பிரச்சனை, எந்த சோர்ஸில் போய் நான் வந்து ஃபுல் சிலபஸ் மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்டக்கை நிற்கிறியா? எது வந்து நீட் ஸ்டாண்டர்டில் இருக்கும், எந்த ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து நீட்டோட ரிலவெண்ட் பேட்டர்ன்லாம் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நீட் எக்ஸாமை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நீ தேடிட்டு இருக்கியோ, நான் தான் நம்ம டிஎன்விகேல கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக ஃபுல் சிலபஸ் மார்க் டெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கான சாம்பிள் காட்டுறேன். இது நம்ம D2D பேட்சில் கொடுத்ததுக்கான இது நம்ம D2D பேட்ச் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம NST ஆப்பில் படிக்கிற D2D பேட்ச் பசங்களுக்கு இந்த மாதிரி PDF ஷேர் பண்ணியிருக்கோம். இது ஃபுல் மார்க் டெஸ்ட் நிறைய முடிஞ்சிருச்சு. ஸோ அதில் ஒரு மார்க் டெஸ்ட்டோட PDF இது கம்ப்ளீட்டாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் நாங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி ஸ்டாண்டர்டில் உனக்கு நான் PDF ஷேர் பண்ணுறேன், டெஸ்ட் ஃபார்மேட்லேயும் கொடுக்குறேன், PDFாகவும் ஷேர் பண்ணுறேன். யூஸ் பண்ணி ப்ராப்பராக
நல்ல ஸ்டாண்டர்ட் கொஷின் பேப்பரை நீ எழுதி பழகு. இது இந்த நேரத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ எழுதுகிற அந்த 8 நாள் 8 மார்க் டெஸ்ட்டுமே ஹை குவாலிட்டி எழுது, நீட்டுக்கு ரிலவெண்ட்டாக எழுது. ஒரு சில பேர் ரிலவெண்ட்டே இல்லாமல் ஏதோ ஒன்று தூக்கி கொடுத்துட்டு இருப்பாங்க. நீட்டில் எது வருமோ அந்த மாதிரி பேட்டர்ன் கொஷின்ஸை நாங்கள் எடுத்து உங்களுக்காக அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு என்னோட கம்ப்ளீட் டீம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீ நல்லா படித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. இதோட டீடைல் சொல்யூஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ 2 பிடிஎஃபாக ஷேர் பண்ணுறோம். இல்லை நீங்கள் சொல்யூஷன்ஸ் வந்து ஆப்பில் டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் டீடைல் சொல்யூஷன்ஸ் வரும். கரெக்ட் தனியாக, இன்கரெக்ட் தனியாக, அன்அட்டெம்ப்டட் தனித்தனியாக கூட சொல்யூஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். யூஸ் பண்ணி படிச்சுக்கோ. கம்ப்ளீட்லி ஃப்ரீ. டிஎன்விகேல யாரெல்லாம் ஃப்ரீயாக என்ரோல் பண்ணியிருக்கீங்களோ என்ரோல் பண்ணவங்களை மட்டும்தான் எழுத முடியும். இன்னும் என்ரோல் பண்ணாமல் இருக்கிறவங்க இப்போவே இந்த வீடியோ பாஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் என்ரோல்மெண்ட் லிங்க் டிஎன்விகே ஃப்ரீயாக கொடுக்குறேன், போய் ப்ரெஸ் பண்ணி என்ரோல் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போனீங்கன்னா டெஸ்ட் செக்ஷன் இருக்கும். அதில் நீ பார்க்கலாம் D20 ஃப்ரீ மார்க் டெஸ்ட், டிஎன்விகே டெஸ்ட் 1, ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் 1, ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் 1 இருக்கும். ஒவ்வொன்றும் போய் ஆக்சஸ் பண்ணிக்கோ. டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிக்கலாம். நீ டெஸ்ட் ஃபார்மேட்லேயே எழுத நினைக்கிறேன்னா வெப்சைட்டில் எழுதிக்கலாம், ஆப்லேயே எழுதிக்கலாம். கம்ப்ளீட்லி ஃப்ரீ அவைலபிள் ஃபார் யூ. யூஸ் பண்ணி எழுத. இந்த சோர்ஸ் இந்த இடத்துல உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணச்சா. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு ஹை குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். யூஸ் பண்ணிக்கோ. த பெஸ்ட் பார்ட் இஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீ ஸ்டாண்டர்ட் நம்பி பண்ணலாம். சரியா? லெட்ஸ் ப்ரொசீட் ஃபர்தர் கைஸ். நெக்ஸ்ட் நீட் PYQ மேரத்தான். கைஸ் இந்த 8 days நீங்கள் படிக்கிறீங்க பார்த்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு சாப்டர், அதில் நீ மிஸ் பண்ணாமல் பண்ண வேண்டிய எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் இது. உங்களோட ரிலவெண்ட் நீட் PYQஸையும் அதோட சால்வ் பண்ண பாரு. எல்லா PYQஸும் போட டைம் இல்லை. ஸோ லாஸ்ட்டாக கேட்ட ஒரு 3 years யாவது அட்லீஸ்ட் ஒரு தடவை சும்மா திருப்பி பார்த்துட்டு போ. அந்த சாப்டர் படிக்கிறப்ப கையோட திருப்பிடு. 3 to 5 years பண்ணால் சூப்பர். டைம் இல்லைனா 3 years ஆகுது மினிமம் பண்ணு. வெரி எஃபிஷியன்ட். ரொம்ப முக்கியமான பேட்டர்ன்லாம் டக்குன்னு உனக்கு ரெக்கக்னைஸ் ஆகும், ஹெல்ப் பண்ணும். இதுக்கு வேணா தனி PDF போடுறேன். இதை பண்ணுறப்ப நீ என்ன பண்ணுன்னா சால்வ் தேம் சப்ஜெக்ட் வைஸ் அண்ட் சாப்டர் வைஸ். சரியா? இயர் வைஸ் உட்காந்து பண்ணாத. இப்போ இயர் வைஸ் பண்ணுறது மேட்டர் ஆகாது. அந்த சாப்டர் படிக்கிறப்ப அது ரிலவெண்ட்டாக என்னென்ன இம்பார்ட்டன்ட் PYQs இருக்கோ திருப்பணும். இயர் வைஸ் நீட் PYQ திருப்பக்கூடாது. நெக்ஸ்ட் செலக்டட் NCERT எக்ஸைஸ். நான் வந்து உனக்கு ஃபிசிக்ஸ்க்கும் கொடுத்துட்டேன், கெமிஸ்ட்ரிக்கும் PDF கொடுத்துட்டேன். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோ. அந்த PDF லிங்க் கொடுத்துட்றோம். டெலிகிராம் சேனலில் இருக்குது. நம்ம ஆப்பில் நீ போய் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் TNVKக்குள்ளே. ஸோ NCERT எக்ஸைஸ் இன்டெக்ஸ்ட் அதுவும் மார்க் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள்ஸ் இதுலேயுமே அல்ட்ராவாக மார்க் பண்ணி தரேன். ஆல்ரெடி செலக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இன்னும் ஹை எண்டாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சாப்டர். இந்த ஒரு 2 கொஷின், இந்த ஒரு 3 கொஷின், 1 or 2 கொஷின்ஸ் இன்னுமே எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி தரேன். ரவுண்டு போட்டு கொடுக்குறேன். அதுவுமே நோட் பண்ணி பார்த்துக்கோ. அது எல்லாமே வெரி ஹை சான்ஸ் ஆஃப் ஆஸ்கிங். ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, கேட்கவும் ஹையஸ்ட் சான்ஸ் இருக்குங்கிற இந்த PDFும் வேணும். இந்த மொமெண்ட்டில் இதையும் ரிவிஷன் பண்ணிக்கோ. ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கெமிஸ்ட்ரிக்கு ரொம்ப பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் உங்கள் மார்க்ஸை. அண்ட் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது எல்லாரோட PDF எல்லாமே டெலிகிராமில் ஷேர் பண்ணிக்க எடுத்துக்கலாம். அண்ட் இந்த என்டையர் ப்ராசஸ்லையுமே ஏதாவது அங்கங்கே 1 or 2 மிஸ்டேக் பண்ணுறேன்னா உங்கள் மிஸ்டேக் நோட் புக்கில் நோட் பண்ணிட்டே வா. ஒரு குட்டியாவது எழுது. இதுக்கப்புறம் இல்லைனா எழுதி எக்ஸாம் பண்ணிக்க முடியாது. இதெல்லாம் திருப்ப போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஐ வாண்ட் டு ஆட் கைஸ். எல்லாருமே ஃபார்முலாஸ் படிப்போம், சும்மா திருப்போம். இந்த நீட் PYQஸும் சைட் பை சைட் திருப்பினா உனக்கு ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஓகே, இதெல்லாமே ஜென்ரலாக எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். ஆனால் முக்கியமாக இந்த 12th முடிச்சுட்டு இன்னும் ட்ராப்பராகவே இருந்து ஒழுங்காக சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணல, லெஸ் தேன் 70% தான் பண்ணவங்க இதை கண்டிப்பாக பண்ணி ஆகணும். மோர் தென் 70% நான் முடிச்சிட்டேன். நான் ரொம்ப நாளாவே படிச்சுட்டு இருக்கேன், நல்லா பிளான் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன், சாட்டிஸ்ஃபைங்காக தான் போயிட்டு இருக்குன்றவங்க நீங்கள் டெய்லி மார்க் டெஸ்ட் எழுதியே ஆகணும். உனக்கு ஒரு நாள் கூட எக்ஸ்கியூஸ் கிடையாது. அடுத்த 8 நாளுமே 8 மார்க் டெஸ்ட் கொடுத்துரு. சரியா? 8 மார்க் டெஸ்ட் கொடுத்துக்கிட்டே தான் நான் சொன்ன எல்லாத்தையும் நீ ப்ராக்டிஸ் பண்ணும். மறக்காமல் நீ ரிவ்யூ பண்ணும். நீ ஃபைனலி திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆக்சுவலி இது ஒரு 3வது வீடியோவில் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் போகிற நம்புறேன். See guys, it happened for me. எனக்கு இது நடந்துருச்சு. நான் இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் வந்துட்டேன். நீ இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்க. கண்டிப்பாக உன்னால் முடியும். அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்க. கண்டினியூ பண்ணி போடு. இவ்வளோ நாள் வந்துட்ட, இன்னொரு 10 நாள் கொடுத்துரு. உன் பெஸ்ட்டு டெலிவரி பண்ண. யூ வில் மேனிஃபெஸ்ட் யுவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன் டே. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். கிவ் யுவர் ஹார்ட் ஒர்க் டு த பெஸ்ட். கமெண்ட் செக்ஷனில் ஐ வில் ஸ்கோர் 650+ அப்படின்னு சொல்லி ஒரு பிளட்ஜ் எடுத்துக்கோ. அதுக்கான உழைப்பை போடு. கமான், யூ கேன் டூ இட். ஆன் யுவர் எக்ஸாம் டே நீ இதை ஃபீல் பண்ணுவேன். எக்ஸாம் முடிச்சுட்டு ஐ ஹாவ் கிவன் மை பெஸ்ட். யூ ஆர் கோயிங் டு வியர் ப்ரெஸ்டீஜியஸ் ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெத்தஸ்கோப். உங்கள் பேரண்ட்ஸை ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்க போகிற. ஸோ அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கத்தில் வந்துருச்சு. அதுக்கான உழைப்பு போட்டுட்ருக்க. கண்டினியூ பண்ணி போட்டுட்டே இரு. யூ வில் என்ஜாய் யுவர் ட்ரீம். யூ வில் அச்சீவ் யுவர் ட்ரீம். ஸோ ஆல் த பெஸ்ட் கைஸ். இந்த நேரத்தில் ஒரு அண்ணனா, ஒரு மென்டாரா, ஒரு கோச்சா ஃபிசிக்ஸ்க்கு கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஆல் த பெஸ்ட்.
ஒரு டாக்டராக இது எல்லாத்தையுமே நான் கன்வே பண்ண நினச்சேன். ஸோ நல்லபடியாக படித்து சீட் எடுத்துகிட்டு வா. டேக் கேர், தேங்க்யூ ஆல். இட்ஸ் டாக்டர் சுதர்ஷன் ஃப்ரம் என்எஸ்டி சைனிங் ஆஃப். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எக்ஸாம் டே ஸ்ட்ராட்டஜி போடுறேன். எவ்வளோ பேருக்கு அந்த வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போடு. மறக்காமல் இதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உனக்கு இது இல்லாமல் வேறு ஏதோ டவுட்ஸ் இருக்குது, நான் பேசணும்னு நினச்சேன்னா கமெண்ட் செக்ஷனில் போடு. அதுவும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புகிறேன். பார்த்துக்கலாம்டா. நல்லா படி. ஆல் த பெஸ்ட்.